அண்மை செய்தி. ஆயுள் சிறை தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதாகவும் அவரை கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்பட்ட குற்றச்சாட்டில் தற்போது வேலூர் சிறைத்துறை டிஐஜி மற்றும் எஸ்பி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், இந்த விசாரணை என்பது எவ்வளவு நேரம் நடைபெற உள்ளது? தொடங்கிவிட்டதா? டிஐஜி இவர்களை தவிர மற்ற யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட உள்ளது? பாலா, நேற்றைக்கு சேலம் மத்திய சிறையில் விசாரணையானது காலை 11 மணிக்கு தொடங்கிய நிலையில் இரவு 9 மணி வரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் தற்போது வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை சிறைவாசி சிவக்குமார் தாக்கப்பட்டது தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் 14 பேர் மீது. அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது வேலூர் மத்திய சிறையில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. இதற்காக சென்னையை சேர்ந்த சிபிசிஐடி அதிகாரிகள், அதாவது எஸ்பி வினோத் சாந்தாராம் தலைமையிலான குழுவினரும் வேலூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அதிகாரிகள் குழுவினரும் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போதைக்கு சிறை வளாகத்திற்குள்ளே இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்றைய விசாரணையில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி முதன்மை குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கக்கூடியவர், இரண்டாவதாக வேலூர் சிறைத்துறை எஸ்பி அப்துல் ரஹ்மான் ஆகிய இருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இன்னொரு கூடுதல் தகவல் என்றால், நேற்றைக்கு இவர்கள் இருவரையும் சிபிசிஐடி அலுவலகம் அழைத்து ஒரு விளக்கம் கேட்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதனை அடுத்துதான் தற்போதைக்கு வேலூர் மத்திய சிறையில் மீதம் இருக்கக்கூடிய 12 அதிகாரிகளிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த விசாரணையில் சிபிசிஐடி வழக்கு பதிவு தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் சிவக்குமார் டிஐஜியோடைய வீட்டில் வேலைக்காக பயன்படுத்தியதாகவும் அந்த பணியில் இருக்கும்போது இவர் நகை, பணம் உள்ளிட்டவற்றை திருடியதாக வேலூர் மத்திய சிறையில் அவருக்கான சிறை சலுகைகள் மறுக்கப்பட்டதோடு அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் அவர் தாக்கப்பட்டதாகவும் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த முதல் தகவல் இருக்கையில். அதன் அடிப்படையில் தற்போதைக்கு முதல் கட்டமாக சிவக்குமார் தங்கியிருந்த வேலூர் மத்திய சிறையின் அறை, அதாவது இந்த திருட்டிற்கு பிறகு அவர் தாக்கப்பட்ட இடங்கள், அவரை அடைத்ததாக கூறப்படும் தனிமை சிறை உள்ளிட்ட இடங்களில் முதல் கட்டமாக ஆய்வு செய்ய உள்ளார்கள். இந்த ஆய்வுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய 14 அதிகாரிகளிடம், அதாவது சிறைத்துறை வார்டன், சிறைத்துறை காவலர், சிறைத்துறை தலைமை காவலர், சிறைத்துறை அதே போல டிஐஜியினுடைய உதவியாளர் உட்பட இது போன்று மொத்தம் 14 அதிகாரிகளிடம் தற்போது இந்த விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த விசாரணை நேற்றைக்கு சேலத்தில் நடந்தது போல கூடுதலாக சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, ஆயுள் சிறை தண்டனை கைதியை வீட்டு வேலைக்காக பயன்படுத்தியதாகவும் மேலும் அவர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்திய புகாரில் தற்போது வேலூர் மத்திய சிறைத்துறை டிஐஜி இடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.